மக்களே ஸோ பிக் பாஸோட கேப்டன்சி டாஸ்க் வந்து ஒரு பக்கம் யுகேந்திரன் அதுக்கப்புறம் ஜோவிகா அந்த வீட்டு சைடார நாமினேட் பண்ண போகிறாங்கன்றது நமக்கு எப்பயே தெரியும். அதை நானும் சொல்லியிருந்தேன். இந்த ஸ்மால் பாஸ் சைட்லேருந்து நம்ம ஐஷு உள்ளே போயிருந்தாங்க. ஸோ டாஸ்க் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா செவன் ஸ்டோர்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதை அடுக்கிட்டு அந்த செவன் ஸ்டோர்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் போய் அட்டாக் பண்ணி அதை சேர்த்து வச்சு அடுக்கிறது தான். ஸோ இந்த இடத்துலையும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 3 பேருக்கு ஒரு பெரிய ஒரு 5 டிஃப்ரெண்ட் லேயர் வந்து ஒரு சர்க்கிளில் கொடுத்துட்ருக்காங்க. அதை கரெக்டாக அந்த பாக்ஸில் குறிப்பிட்ட இடத்துல வந்து அடுக்கி பாதுகாக்கணும் குறிப்பிட்ட டைமில். இதுதான் டாஸ்க்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சப்போர்ட்டர் வரலாம். ஒருத்தருக்கு ஒரு சப்போர்ட்டுன்ற மாதிரி ஐஷுக்கு வந்து விஜய், இன்னொரு பக்கம் மணி வந்து ஜோவிகா சப்போர்ட்டர், யுகேந்திரனுக்கு வந்து நிக்சன் சப்போர்ட்டர். ஸோ இந்த வகையில் வந்து ஸோ ஒரு பக்கம் பிக் பாஸ் வீட்டார் அந்த டாஸ்கில் நம்ம ஜெயிக்கணும், 2 பேரில் யாராவது ஒருத்தர் ஜெயிக்கணுன்ற ஆப்பர்ச்சுனிட்டி. பட் ஐஷுவோட திட்டம் வந்து மிகப்பெரிய திட்டம். அந்த ஸ்மால் பாஸோட திட்டத்தையே ஐஷு தான் அங்கே சுமந்துட்டு வராங்க, ஜெயிக்கணுன்ற ஒரு எண்ணத்தோடு வந்தாங்க. பட் என்னன்னா கம்ப்ளீட்டாக ஐஷுவை டார்கெட் பண்ணிட்டாங்க. ஸோ ஐஷு தான் அடுக்கவே விடலை. ஸோ வந்து அட்டாக்கும் பண்ணலாம், நீங்கள் அடுக்கி பாதுகாக்கலாம். பட் அடுக்கி பாதுகாக்கிற நிலைமையில் ஐஷு இல்லை. ஒரு பக்கம் வந்து ஜோவிகா ஒரு சப்போர்ட் இருக்குது, யுகேந்திரனுக்கு சப்போர்ட்டாக நிற்கும் போது அவங்க 2 பேரும் அடிச்சிக்க மாட்டாங்க. இவங்க வந்து டேரெக்டாக ஐஷுவை டார்கெட் பண்ணுற மாதிரி தான் தெரிஞ்சுது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஐஷு அடுக்கிறதே விட்டுட்டு ஒரு பக்கம் ஜோவிகாவை ஒரு பக்கம் ஐஷுவை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் வந்து ஒரு பக்கம் யுகேந்திரன் டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அடுக்கவே தேவையில்லை, நம்ம ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல, அடுத்தவனும் ஜெயிக்க விடக்கூடாது, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி 2 பேரும் மாற்றி மாற்றி அட்டாக் போட்டுருந்தாங்க. கடைசி வரையும் பார்த்தீங்கன்னா ஜோவிகாவை ஜெயிக்க விடக்கூடாதுன்றது தான் ஐஷுவோட பிளானாகவே இருந்தது. கடைசியில் அந்த டாஸ்கோட பஸர் எண்ணில் பார்த்தீங்கன்னா நிக்சன் அண்ட் யுகேந்திரன் டீம் வின் பண்ணிட்டாங்க. ஜோவிகா டீம் வந்து தோத்து ஐஷுவும் தோத்துட்டாங்கன்னு வச்சுங்க. பட் ஐஷு முன்னாடியே தோக்க போகிறாங்க தெரிஞ்சிச்சு. பட் நம்மளால் முடிஞ்சவங்களை ஜெயிக்க விடாமல் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி முயற்சி போட்டாங்க 2 பேருமே, விஜயும் சரி ஐஷுவும் சரி. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா யுகேந்திரன் ஜெயிஸ்டாரு. இது வரைக்கும் பிக் பாஸ் வீட்டுள்ள வந்து அவர் உருப்படியாக எதுவுமே பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இப்போ வந்து கேப்டன்சி பொறுப்பெடுத்து என்ன பண்ண போறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். குறிப்பாக வந்து அவர் ஒரு விஷயத்தை சொல்லிட்டார். என்னன்னா இந்த வாரம் அந்த 6 பேர் அங்கேயே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்போனா இது ஒரு ரிவெஞ்ச் மோட் தான். ஒரு ஃபேரான ஒரு கேப்டன் இருந்தால் வீட்டில் யார் ஒழுங்காக ஒர்க் பண்ணல, இல்லை அது டாஸ்க் இதெல்லாம் வரப்போது அதை பேஸ் பண்ணி டிசிஷன் எடுக்கணும். இல்லை அந்த 6 பேருமே அங்கே இருக்கணும்னா இந்த வாரம் வச்சு செஞ்சதுக்கு நாங்கள் அடுத்த வாரம் செய்கிறோம் அப்படின்ற மாதிரி எடுத்தாருன்னா அது ஒரு நல்ல கேப்டனுக்கு எனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு பர்சனலாக. அதே தான் அங்கே மாயாவும் அந்த விஷயத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு கேப்டனாக வந்து ஒரு குறிப்பிட்ட டைட்டில்லாம் கொடுத்தாங்கன்னா கரெக்டான பிளேயரை சூஸ் பண்ணி நீங்கள் போடணும். அதுக்குன்னு வந்து அவங்க அங்கேயே இருக்கணுன்ற மாதிரி போட்டால் இது ஒரு ரிவெஞ்ச் மோடு. அதுக்கேற்ற மாதிரி தோணுது. ஸோ என்ன நடக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க யுகேந்திரனோட கேப்டன்சி பற்றி அப்படின்றத